Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். யாத்திராகமம் 23:25. உங்களுடைய தேவனாகிய கர்த்தரையே ஆராதிக்க வேண்டும். அவர் உன்னுடைய அப்பத்தையும் உன்னுடைய தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமம் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர், கர்த்தர், கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவனே, உமக்கு கோடி நன்றி. எங்கள் அனைவருக்கும் உம்முடைய கிருபையை தாரும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரோடு விண்ணப்பத்தையும் கேளும். அதற்கான பதிலை நீ தாரும் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். படிக்கின்ற மாணவர்களை ஆசீர்வதியும். வரப்போகிற தேர்வுகளில் அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுக்க ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்களை ஆசீர்வதியும். உங்கள் சமூகம் அவர்களோடு சென்று நல்லபடியாக வீடு திரும்பச் செய்யும். இந்த வேளையிலும் தாய் தந்தை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர் தேவைகளை பூர்த்திப்படுத்தும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டமைக்காண்டி கோடி நன்றி ஆண்டவரே. கேட்டதும் கேட்க மறந்ததும் அனைத்தும் உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை அனைத்தும் உமக்கே. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.